வணக்கம். மேஷம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் 23 அக்டோபர் 2023 முதல் 29 அக்டோபர் 2023 வரை. இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து 7வது வீட்டில் பலவீனமான ராசியில் சூரியன் அமைந்திருப்பதால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்று நிரூபிக்கப்பட்ட நாட்கள் போல் இருக்காது. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் எதைச் சொன்னாலும் கவனமாக சிந்தித்துப் பாருங்கள். ஏனென்றால் ஒரு சிறிய உரையாடல் நாள் முழுவதும் இழுத்து பெரிய சச்சரவாக மாறும். இது உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை உண்டாக்கும். இந்த வாரம் பணத்தை சேமிக்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவீர்கள். இது உங்களை கொஞ்சம் அமைதியற்றதாக மாற்றலாம். ஆனால் பாதகமான சூழ்நிலைகள் என்றென்றும் நிலைக்காது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை வற்புறுத்தும் உங்கள் திறமை இந்த வாரம் குடும்பத்தில் அமைதியை நிலைநாட்ட உதவும். எனவே உங்கள் முடிவுகளை மற்றவர்கள் மீது திணிக்காமல் உங்களுடைய இந்த திறனை பின்பற்றி மற்றவர்களை நம்ப வைத்த பின்னரே எந்த முடிவையும் எடுங்கள். இந்த வாரம் நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களை நம்பிக்கையுடன் வைத்திருப்பதில் வெற்றி பெறுவீர்கள். இதன் காரணமாக நீங்கள் தைரியமாக சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியும். மேலும் இந்த பதவிக்காலத்தில் உங்கள் திறமைகள் மற்றும் அனுபவத்தில் வேலை செய்வதிலும் அதிலிருந்து தகுந்த பலன்களைப் பெறுவதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சந்திரன் ராசியிலிருந்து 6வது வீட்டில் புதன் அமைந்திருப்பதால் இந்த வாரம் பல மாணவர்கள் சமூக ஊடகங்களில் தங்கள் நேரத்தை வீணடிப்பதைக் காணலாம். இதன் காரணமாக எதிர்வரும் போட்டித் தேர்விலும் எதிர்மறையான பெறுபேறுகளைப் பெறலாம். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதும் தொலைபேசி அல்லது மடிக்கணினியை தவறாக பயன்படுத்துவதை தவிர்ப்பதும் நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். ரிஷபம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் 23 அக்டோபர் 2023 முதல் 29 அக்டோபர் 2023 வரை. கடந்த காலங்களில் மூட்டுவலி அல்லது முதுகுவலியால் அவதிப்பட்டு வந்த இந்த ராசியின் முதியவர்கள் இந்த வாரம் சரியாக சாப்பிட்டு வருவதால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அத்தகைய சூழ்நிலையில் நல்ல உணவை எடுத்து தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யுங்கள். இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து 12ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் கமிஷன், ஈவுத்தொகை அல்லது ராயல்டி வேலை மூலம் சில பெரிய நன்மைகளைப் பெறுவீர்கள். மேலும் உங்களில் பலர் எந்த திட்டத்தில் லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளதோ அது சிறப்பு வாய்ந்த திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்ய தயாராக இருப்பீர்கள். உங்கள் குடும்பம் அல்லது நண்பர்களுடன் சுற்றுலா செல்ல இது ஒரு சிறந்த வாரம். இது உங்கள் மனதை இலகுவாக்குவது மட்டுமல்லாமல் அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்தவும் உதவும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாரம் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருக்க அறிவுறுத்தப்படுகிறது. ஏனெனில் இந்த வாரம் உங்களுக்கு ஆடம்பரங்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக நீங்கள் உங்கள் தொழிலில் சற்று கவனக்குறைவாக இருப்பீர்கள். சந்திரன் லக்னத்தில் இருந்து 5ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் கல்வியில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரும். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் கல்வித்துறையில் நல்ல நிலையை அடைவீர்கள். அதிலிருந்து நல்ல பலன்களைப் பெறுவீர்கள். ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் மனம் இயல்பாகவே உங்கள் கல்வியில் நாட்டம் கொள்ளும். இதைப் பார்த்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களை நினைத்து பெருமைப்படுவார்கள். இருப்பினும் இந்த நேரத்தில் பயனற்ற செயல்களில் உங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடிய அனைவரிடமிருந்தும் தூரத்தை வைத்திருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மிதுனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் 23 அக்டோபர் 2023 முதல் 29 அக்டோபர் 2023 வரை. ஒரு நண்பர் அல்லது சக ஊழியரின் சுயநலமான நடத்தை இந்த வாரம் உங்கள் மன அமைதியை அழித்துவிடும்.
அத்தகைய சூழ்நிலையில் வாகனம் ஓட்டும்போது கூட கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். எனவே இந்த வாரம் வாகனம் ஓட்டும்போது மிகவும் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. நிதி நெருக்கடியை தவிர்க்க இந்த வாரம் உங்கள் நிலையான பட்ஜெட்டில் இருந்து விலக வேண்டாம் என்று கண்டிப்பாக அறிவுறுத்தப்படுகிறீர்கள். அத்தகைய சூழ்நிலையில் ஆரம்பத்திலேயே சரியான நிதி திட்டத்தை உருவாக்குங்கள். அதில் உங்கள் பங்குதாரர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறலாம். பின்னர் உங்கள் பணத்தை அதற்கேற்ப செலவிடலாம். இந்த வாரம் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் செல்வாக்கை முக்கியமான உள்நாட்டு பிரச்சினைகளை தீர்க்க மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இல்லையெனில் உங்களைப் பற்றி மற்றவர்கள் மனதில் தவறான பிம்பம் உருவாகலாம். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது உங்கள் விவேகத்தை சரியாக காட்ட வேண்டும். சந்திரன் ராசியிலிருந்து 9ஆம் வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு வேலையில் உற்சாகமும் ஆற்றலும் குறைவு. யாருடைய நேரடி தாக்கம் உங்கள் தொழிலில் தெரியும். அத்தகைய சூழ்நிலையில் இழந்த ஆற்றலையும் உற்சாகத்தையும் மீட்டெடுக்க நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடித்த இசையை கேட்கலாம். இந்த வாரம் புதன் சந்திரன் ராசியிலிருந்து 4ஆவது வீட்டில் இருப்பதால் மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஏனெனில் இந்த நேரத்தில் அவர்களின் புரிந்துகொள்ளும் திறன் சிறப்பாக தோன்றும். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் மோசமான நிறுவனத்தில் அதிக கவனம் செலுத்தாமல் உங்கள் சொந்த வியாபாரத்தை கவனித்து வரவிருக்கும் தேர்வுக்கு உங்களை தயார்படுத்த முயற்சிப்பீர்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.